கொடுத்த அனுமதிக்கு ஸ்தோத்திரம், இவர்கள் சொன்னபடி அவன் அதிகாரத்தை கொடுத்தான். இவர்கள் சொன்னபடி அவன் அனுமதியை கொடுத்தான். இவர்கள் சொன்னபடி அவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினான். இவர்கள் சொன்னபடி அவன் அனுப்பிவிட்டான். இவர்கள் சொன்னபடி அவன் ஸ்தோத்திரம் அவர்களை விடுவித்தான். ஆமென். இன்னைக்கு நாம் சொல்லுகிற காரியத்தை ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒரு முறை 2 முறை பார்வோன் முன்னாடி போய் மோசே நிற்கலை. ஸ்தோத்திரம். ஒரு முறை 2 முறை நிற்கலை, பல முறை போய் நின்று இருக்கிறா. பல முறை போய் நின்று இருக்கிறா. எங்களை அனுப்பி விடுங்க ராஜா, எங்களை அனுப்பி விடுங்க, எங்களை அனுப்பி விடுங்க. பல முறை போய் நின்று இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்வார் என்று சொன்னார், விடுதலை ஆக்குகிற அதிசயத்தை செய்வார். ஆமென். நம்ம கேட்கிறத கேட்டுக்கொண்டே இருப்போம், சொல்லுகிறத சொல்லிக்கொண்டே இருப்போம், ஜபம் பண்ணுறதை ஜபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறதை விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருப்போம், அழுகிறத அழுது கொண்டே இருப்போம். ஆமென். அவர் கையில் தெரிவிக்கிறத தெரிவித்து கொண்டே இருப்போம், ஒப்புவிக்கிறத ஒப்புவித்து கொண்டே இருப்போம், அவர் கையில் மன்றாடுவதை மன்றாடி கொண்டே இருப்போம், வேண்டுதல் செய்வதை வேண்டுதல் செய்து கொண்டே இருப்போம். தினம் 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 அவர் இடத்துல நாம் ஸ்தோத்திரம் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற காரியத்தை ஜபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். நாள் வரும், நேரம் வரும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் பங்கு இந்த இடத்துல பார்வோன் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் நீ சொன்னபடியே பதில் வருது, நீ கேட்டுக்கொண்டபடியே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம்மிடத்தில் அவர் கேட்கிறவர்களுக்கு தயங்காமல் ஸ்தோத்திரம் அவர் குறைவில்லாமல் அவர் ஸ்தோத்திரம் அதே பதிலை புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் அந்த விதவைக்கு அவர் எப்படி அவர் ஸ்தோத்திரம் நியாயம் செய்தாரோ. ஆமென். அவள் கேட்டுக்கொண்டபடியே, அவள் நம்மிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே அவளுக்கு பதிலளித்தார். ஆமென். அதே மாதிரி இங்கே பழைய ஏற்பாட்டு நாட்களில் மோசே பார்வோனிடத்தில் அவன் கேட்டுக்கொண்டபடி பார்வோன் போய் மோசையை பார்த்து சொல்லுகிறான், நீ சொன்னபடியே நீ விடுதலையாய் போ. போகும்போது சும்மா போகாத, நீ வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட்டு போ. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.